வெல்கம் டு சிறப்பு சுவை. இன்றைக்கி சியா புட்டிங் பண்ணலாம். இந்த சியா சீட்ஸ் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. எள்ளு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப சில்கியாக இருக்கும். தொட்டு பார்த்தாக்க இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நம்ம பால்லையோ இல்லை கோகோனட் மில்க்கையோ போட்டு ஊற வைக்கச்சு நல்லா ஃப்ளஃப் ஆகி ரொம்ப அழகாக வரும். அது பார்க்குறதுக்கே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும். இந்த சியா வந்து மின்ட் ஃபேமிலின்னு சொல்கிறா. அதனால் இலைகள் பார்த்தா திக்காக அந்த மாதிரி மின்ட் மாதிரி இருக்கும். பர்பிள் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதில் இப்போ நான் வந்து ரெடிமேட் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/4 கப்பு சியா சீட்ஸுக்கு 1 கப்பு 4 டைம்ஸ் இல்லை 5 டைம்ஸ் லிக்விட் விடணும். அதனால் இந்த நான் 1 கப்பு கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். கோகோனட் மில்கில் வந்து திக்காக இருக்கும் ரெடிமேட் கோகோனட் மில்க். அதனால் அதில் இன்னொரு 1/4 கப்பு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதனால் 4 to 5 டைம்ஸ் இந்த சியா சீட்ஸ் அளவுக்கு லிக்விட் விட்டாக்க அது நல்லா ஊறி ஃப்ளஃபியாக ரொம்ப நல்லா வரும். அது இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அது மிதந்துட்டே இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணால் தான் இந்த சியாலாம் நல்லா ஊறி வரும். அதனால் பொறுமையாக அது ஃபுல்லாக கலக்கிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணோம். ஏன்னா இது ஒரு 4 இல்லை 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அதை அந்த 4 to 5 ஹவர்ஸ் வச்சா தான் அது நல்லா ஊறி வந்து ரவுண்டாக அழகாக மேலே ஊறி வரும். அப்போ தான் நல்லா இருக்கும் அந்த சியா. அதனால் அது குவான்டிட்டியும் நிறைய ஆகும். அது நல்லா ஊறி வரதுனால குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும். அதனால் ஒரு 1/4 கப்பு போட்டாலே நிறைய புட்டிங் வரும் நமக்கு. ஏன்னா அதுக்கு மேலே ஃப்ரூட்ஸ் இல்லாமல் போட போகிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 4 to 5 ஹவர்ஸ் வச்ச உடனே இந்த மாதிரி நல்லா வரும். இந்த அளவு சியாவுக்கு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் இல்லை கோகோனட் மில்க் விட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு, சர்க்கரை முழுசாக நிற்காத அளவுக்கு கரைச்சிட்டு அதை இதில் விட்டு கலக்கிச்சு அந்த சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால் இப்போ அதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வந்து சுகர் சாப்பிட மாட்டீங்கன்னா ஆர் டயபெட்டிக்காக இருந்தால் நீங்கள் வந்து சுகர் ஃப்ரீ போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்டீவியா பவுடர் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டீவியா எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால் ஸ்டீவியா பவுடர் போடுறதுனா இந்த மாதிரி அதில் இருக்கக்கூடிய ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் போட்டாக்க போகிறோம். அது பவுடராக இருக்கிறதுனால அப்படியே டைரெக்டாக போட்டு அதை மிக்ஸ் பண்ணலாம். அதனால் இப்போ டயபெட்டிக்காக இருக்கவாலும் இந்த சியாஸ் புட்டிங்கை சாப்பிட்லாம். இல்லையா உங்களுக்கு தேன் விட்டுக்கலாம் ஸ்வீட்னருக்கு, இல்லைன்னா டேட் சிரப் விட்டுக்கலாம். அது எல்லாமே ஸ்வீட்னர் உங்களோட இஷ்டம். இப்போ நான் இதில் வந்து வினோவென்னு இந்த எசன்ஸ் விடுறேன். இந்த எசன்ஸ் வந்து பிங்க் கலரில் இருக்கும். நல்லா டார்க் பிங்காக வரும். அண்ட் கொஞ்சம் ராஸ்பெரி ஃப்ளேவர் வரும். அதனால அது இந்த புட்டிங்க்கு வந்து ரொம்பவே வாசனையாக இருக்கும். ஒரு ஃப்ரூட் சாலட் மாதிரி இருக்கும் அந்த புட்டிங் சாப்பிடுச்சே. அதனால நான் அந்த எசன்ஸை விட்டுருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது எசன்ஸ் ட்ரை பண்ணுறது, பைனாப்பிள் எசன்ஸ் ட்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இப்போ இது போட்டு நல்லா கலந்துட்டு நான் வந்து வாழைப்பழத்தை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப்போ இல்லை பவுலோ ஏதோ எடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடியில் அந்த வாழைப்பழத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே 2லேருந்து 3 ஸ்பூன் இந்த சியா புட்டிங்கை அது மேலே போடணும். இதெல்லாம் டெக்கரேஷனுக்கு தான். இந்த மாதிரி போடச்சே ஒவ்வொரு ஃப்ரூட்டோட ஃப்ளேவரோடையும் தனித்தனியாக சாப்பிடுச்சே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதனால தான் இப்படி ஃப்ரூட்ஸ் லேயர் அடுக்கிறது ரொம்ப அழகு, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இப்போ நான் வந்து மாம்பழம் போடுறேன். நீங்கள் சீசனல் ஃப்ரூட் எது வேணாலும் போடலாம். சப்போட்டா போடலாம், பைனாப்பிள் போடலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாம் போடலாம். ஆப்பிள், பேர் அதெல்லாம் போடாமல் இந்த மாதிரி போட்டோன்னா இன்னும் டேஸ்டியாக இருக்கும். மஸ்க் மெலன் போடலாம். இந்த மாதிரி நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்து நம்மளுக்கு எப்படி தோன்றுறதோ அந்த அளவுக்கு நீட்டாக இந்த மாதிரி அழகாக டெக்கரேட் பண்ணிவிட்டு அது மேலே திருப்பி வந்து புட்டிங்கை போடணும். அந்த மாதிரி லேயர்ஸ் பண்ணிகிட்டே போகிறோம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். போட்டுட்டு இப்போ நான் வந்து க்ரீன் கிரேப்ஸை பாதியாக கட் பண்ணி இந்த கிளாஸோட ஓரத்தில் வைக்கிறேன். ஒன்லி அந்த அழகுக்காக தான், அந்த டெக்கரேஷன் ஃபீலிங்காக தான் அதை அப்படி வைக்கிறோம். அது மாதிரி வச்சுட்டு திருப்பி வந்து அந்த புட்டிங் அதில் போட்டு மேலே நான் வந்து ஸ்ட்ராபெரிஸ் இருக்குது, அதனால் ஸ்ட்ராபெரிஸ் போட்டிருக்கேன். ஸ்ட்ராபெரிஸ் போட்டுக்கலாம், இல்லை செரிஸ் போட்டுக்கலாம், எது வேணாலும் போட்டுக்கலாம். டெக்கரேட்டிவாக நல்லா ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எந்த ஃப்ரூட் வேணாலும் போட்டோன்னா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த டேஸ்ட் ஒவ்வொரு லேயரும் ஒவ்வொரு ஃப்ரூட்டோட சாப்பிடச்சே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா இதை. அதனால் கண்டிப்பாக இந்த புட்டிங்கை நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நமக்கு வெரைட்டியாக பண்ணலாம், எப்படி வேணுனாலும் பண்ணலாம். இது வந்து
ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்காது. குழந்தைகள் இதை விரும்பி சாப்பிடுச்சு இதை கொடுத்தோன்னா இதை வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவா. அப்போ வந்து கவலை இல்லாமல் இருக்கும். ஏன்னா அது ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டைஜஸ்ட் ஆகும், டைம் ஆகும். அதனால் வந்து டைஜஷனும் ரொம்ப ஈஸி. அதில் இது எந்த விதமான வயிற்றில் கோளாறும் பண்ணாது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பண்ணுறது ரொம்ப ஈஸி. அந்த 4 மணி நேரம் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறது தான் டைம். இப்போ இன்னொரு மாதிரியும் பண்ணலாம். நான் பனானா, கிவி, க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு 50 ml வந்து விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த விப்பிங் க்ரீமை வந்து ஃபோர்க்காலையும் நம்ம பீட் பண்ணிக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அதாலையும் பீட் பண்ணிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் வந்து பவுடர் சுகரும் போட்டு பீட் பண்ணச்சே அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் வந்து இந்த இதை நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன், அடுக்கி வச்சுருக்கேன் வாழைப்பழத்தெல்லாம் ஸ்லைஸை. அதுக்கு மேலே புட்டிங். இந்த புட்டிங்க்கு நான் வந்து எசன்ஸ் போடலை. அது மாதிரி நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே க்ரீமை போட்டு, க்ரீமுக்கும் மேலே நான் வந்து பிளாக் கிரேப்ஸ், க்ரீன் கிரேப்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி கொஞ்சம் வால்நட்ஸ் எல்லாம் வந்து லேஸாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு வால்நட்ஸ் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்தா போடலாம், பாதாம் போடலாம், பட் வால்நட்ஸ் இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக மறக்காமல் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் தான் இந்த சேனலுக்கு பெரிய சப்போர்ட். நீங்கள் இதுதான் என்னுடைய சேனல் பார்க்குறது முதல் தடவைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் எந்த ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் எல்லாத்தையும் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம், அதனால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.